ஹலோ எவ்ரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொது தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கல்வியாண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பூஜ்ய கல்வியாண்டு, ஜீரோ அகாடமிக் இயர், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இதை பற்றி முதல்வரோட ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அகாடமிக் இயர்லாம் சான்ஸ் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாம் அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ஜீரோ அகாடமிக் இயர் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ அகாடமிக் இயரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வர முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் அதில் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதுதான் உண்மையாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ய கல்வியாண்டுங்கிறதுக்கெலாம் சான்ஸே இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணனா கண்டிப்பாகவே நடத்தலாம், அதில் எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. ஆனால் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக திறந்தால் மட்டும்தான் இந்த ஆண்டு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் இறுதியில் வந்து நாங்கள் பொது தேர்வு நடத்துறது குறித்த முடிவை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது டிசம்பர் இறுதி, அதாவது டிசம்பர் 28ஆம் தேதிலாம் சொல்லிட்டாரு. அதாவது பார்த்திங்கன்னா பொது தேர்வு கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது இந்த அப்டேட் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகும். என்ன இருந்தாலும் அப்டேட்டை சொல்லி தான் ஆகணும். ஓகே பாய், தேங்க்யூ.